பெங்களூர் சிவாஜி நகர் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் செப்டம்பர் 23ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை நவராத்திரி மகா உற்சவம் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் அங்குள்ள தர்மராஜா சுவாமிகளுக்கு கோவிந்தராஜா சாமி அலங்காரமும் திரௌபதி அம்மனுக்கு மகாலட்சுமி அலங்காரமும் செய்யப்பட்டது. மெய்யன்பர்களே, ஆன்மீக பெரியோர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் சிவாஜி நகர் பழைய மார்க்கெட் வீதியில் நிலை கொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தலத்திலே ஸ்ரீ திரௌபதி அம்மன் 5 அடி உயரத்திலே நிலை கொண்டிருக்கிறார்கள். அதே போல தர்மராஜா சுவாமி அவர்கள் 5 அடி 2 அங்குலத்திலே நிலை கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலேயே 1156 திரௌபதி அம்மன் கோயில்கள் இருக்கிறது. அதிலே முதன்மையாக அந்த உயரத்திலே, அம்மாவுடைய கம்பீரத்திலே, உயரத்திலே சிவாஜி நகர் தான் முதல் தளம் முதல் இடத்தை பிடித்து கொண்டிருக்கிறது. இந்த திருக்கோயிலில் இப்போ சென்ற ஆண்டு மே திங்களில் அம்மாவை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். அவரோட இந்த ஆண்டு, போன ஆண்டும் செய்தோம், இந்த ஆண்டு நவராத்திரி பெருவிழாவை சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் தர்மராஜா சுவாமி கோவிந்தராஜ சுவாமியாக அலங்காரம், திரௌபதி அம்மனுக்கு மகாலட்சுமி அலங்காரம் செய்திருக்கிறோம். திரளாக பக்த பெருமக்கள் பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்றைய தினம் ஒரு விசேஷமான ஒரு நாளாக நாங்கள் கருதுகின்றோம். காரணம், எங்களுடைய குருநாதர் அருட்செல்வர் ஸ்ரீ சுகுமாரன் குருசுவாமி அவர்கள் பல ஆண்டுகளாக சபரிமலை யாத்திரை மேற்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான சுவாமிமார்களை சபரிமலை அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்களை சென்றிருக்கிறார். நூற்றுக்கணக்கான குருசுவாமிகளை உருவாக்கி இருக்கிறார். அவரால் உருவாக்கப்பட்ட குருசுவாமிகள் பல திக்கெல்லாம் அவர் பரவி இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு அணியாக அவர் சபரிமலை அழைத்து சென்றிருக்கிறார்கள். திரு மதிப்பிற்குரிய அருட்செல்வர் சுகுமாரன் குருசுவாமி அவர்கள் இந்து தர்மத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திருக்கரத்தால் இன்றைய தினம் அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதற்காக நமக்கு வலம்புரி சங்கு இன்றைய தினம் வழங்கி இருக்கிறார்கள். அந்த வலம்புரி சங்கு சாதாரணமான சங்கு கிடையாது. அதை பாருங்கள், அங்கே வைத்திருக்கிறவங்க பூஜையில் வைத்திருக்கிறோம். அதுதான் வலம்புரி சங்கு. அதற்கொண்டு அம்மாவுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் அம்மாவிற்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. அமாவாசையில் விசேஷம் அம்மாவுக்கு அபிஷேகம். அன்றைய தினம் அம்மாவை எலுமிச்சை பழத்தில் அபிஷேகம் பண்ணுவோம், மஞ்சள் அபிஷேகம் பண்ணுவோம், ஒரு வேப்பில மேலேருந்து கொட்டுவோம். இதெல்லாம் அம்மாவுக்கு அபிஷேகம் செய்த பிறகு அதை பக்த பெருமக்கள் வந்திருந்து அந்த அபிஷேகத்தை தீர்த்தத்தையும் வேப்பிலையும் மற்றும் அந்த மஞ்சளையும் எலுமிச்சப்பழம் இதெல்லாம் எடுத்துன்னு போவாங்க. அம்மா அப்படியே கூட வர மாதிரி வருவாங்க. இந்த வெள்ளிக்கிழமைக்கு விசேஷம்னா அந்த சங்கில் நம்ம அபிஷேகம் பண்ண போகிறோம். அது மேலே இன்னொரு விசேஷம்னா 9வது நாள் அவர் சொல்லிட்டு போனார் குருசாமி. 9வது நாள் சங்கில் நம்ம பால் வைப்போம். ஒரு நாள் முழுக்க பால் இருக்கும். மறுநாள் காலையில் அந்த சங்கில் இருக்கின்ற அந்த பாலை குழந்தைகளுக்கு கொடுத்தால் நல்ல அறிவு முதிர்ச்சி பெற்று சிறப்பாக கல்வியிலே சேர்த்து பெறுவார்கள் என்று கூறினார்கள். அதை இன்றால் நாங்கள் செய்ய போகிறோம். 9வது நாள் அம்மாவுக்கு பால் வைத்து மறுநாள் எல்லாருக்கும் இந்த குழந்தை இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகலாம். ஆகவே தொடர்ந்து நாளை சிவன் பார்வதி அலங்காரம், அதை தொடர்ந்து 2 நாள் ஒவ்வொரு அலங்காரமும் 2 நாள். ஏன்னா ஜன திரளாக வராங்க, அதனால் 2 எல்லாம் வச்சுருக்கிறோம். அதன் பிறகு நம்முடைய சரஸ்வதி அம்மையாரும் பிரம்மதேவரும் 2 பேரும் காட்சி அளிக்க இருக்கிறார்கள். பக்த பெருமக்கள் அனைவரும் திரளாக இந்த அருள் காட்சிகளை கண்டு
தாயின் திருவருள் பெற்று செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அதே போல விஜயதசமி அன்றைய தினம் உற்சவமூர்த்தி திரௌபதி அம்மனுக்கு மகிஷாசுர மர்த்தினி அலங்காரம் மிக சிறப்பாக அமைய இருக்கிறது. அந்த தாயின் திருவருளை நீங்கள் எல்லாம் பெற்று செல்ல வேண்டும். அற்புதமான தாய், பேசும் தெய்வம் என்ற அந்த உற்சவமூர்த்தி திரௌபதி அம்மன் வந்து அனைத்து நீங்கள் அவருடைய அருள் பெற்று செல்ல வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.